எங்கள் ஊரில் எப்படி மீன் குழம்பு வைப்பாங்கன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம், நான் இங்கே வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணவே முடியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக காற்றடிக்குது. வீட்டில் வந்து உட்காந்தாலும் அந்த ஒரு சவுண்டு வந்து அப்படியே கேட்குது. யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. மீனை நல்லா கழுவிட்டு உப்பும் மஞ்சள் பொடியும் போட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி வச்சுடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம், தக்காளி, பட்டை, லவங்கம், சோம்பு, சீரகம் இதெல்லாம் போட்டு கொஞ்சம் அரிசி எல்லாம் போட்டு நல்லா எண்ணெயிலே வதக்கிடுவாங்க. எப்போவுமே வந்து பச்சையாக செய்கிற பழக்கமே கிடையாது எங்கள் ஊரில். எந்த குழம்பு வச்சாலும் வெங்காயம் தக்காளியாக தனியாக வணக்கி அரைச்சி வச்சு தான் பழக்கமாக ஆயிடுச்சு. தேங்காய், மஞ்சள் தூள், மிளகாப்பொடி எல்லாமே போட்டு அதிலே மிக்ஸ் பண்ணி வணக்கிடுங்க. அரைச்ச விழுதை எடுத்துகிட்டு நம்மளுக்கு தேவையான புளிப்பாவளவோ புளியும் கரைச்சி ஊற்றிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன, கடாய் வச்சு கடுகு வெந்தயம் போட்டு இந்த அரைச்சி வச்சுருக்கிற விழுதை அதில் போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். நம்மளுக்கு எந்த அளவுக்கு டிக்காக வேணுமோ அந்த அளவுக்கு நல்லா கொதிக்க விடலாம். குழம்பு எப்போவுமே நல்லா கொதிக்கிற அளவு விட்டு சுண்டை வச்சு நம்ம மீன் குழம்பு செஞ்சோன்னா அதோட டேஸ்ட்டே தனியாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்றைக்கி செஞ்சு அடுத்த நாள் காலையில் நீங்கள் அதை இந்த குழம்ப சாப்பிட்டீங்கன்னா அதுவும் இன்னும் செம்மையாக இருக்கும். மீன் குழம்புல போட்டு சிக்கன் வேகடிக்கிற மாதிரி நினச்சிக்காதீங்க யாரும். 2லேருந்து 5 நிமிஷம் போதும், அதுலேயே மீன் நல்லா பக்குவமாக வெந்துடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.